அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறுகிறது. இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு இரண்டு விதமான கருத்துக்கள். ஒன்று, ராமர் கோயில் திறக்கப்படுவதற்கு எதிரான கருத்துக்கள். இன்னொன்று, இப்ப திமுகவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ராமர் கோயில் கட்டலாம் தப்பில்ல, ஆனா பாபர் மசூதி இடிச்சு கட்டணுமாங்கிற நிலைப்பாடு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் தாண்டி ராமர் கோயில் திறக்க போறாங்க, மகிழ்ச்சிங்க அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவர்கள் கூட அதை ஏன் முழுமையாக பணிகள் முடிவடைவதற்கு முன்பாகவே அவசரமாக திறப்பது அப்படிங்கிறது தேர்தல் அரசியலுக்காக, இது ஹிந்து சாஸ்திரங்களுக்கு எதிரானதாக இருக்கிறது என்று சங்கராச்சாரியார்கள் உள்ளிட்டவர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக சாஸ்திரங்களுக்கு எதிரானதாக இந்த திறப்புல அமைந்திருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நாம் அரசியல் விமர்சகர், கல்வியாளர், வழக்கறிஞர் முனைவர் ராமசுப்ரமணியன் அவர்களோடு பேச இருக்கின்றோம். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் செந்தில். இப்போ 4 சங்கராச்சாரியார்களுமே இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க சார். கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இது முழுமையடைவதற்கு முன்பாக அவ்வாறு ஒரு கோவிலை, ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வது, கும்பாபிஷேகம் நடத்துவது, குடமுழுக்கு நடத்துவது என்பது சாஸ்திரங்களுக்கு முரணானதாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அரசியலுக்காகத்தான் மோடி இதை செய்கிறார் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பார்வை இதுல என்ன சார்? அந்த கோயில்ல கொடிமரம் இல்லை, இது ஒரு அப்புறம் இன்கம்ப்ளீட் டெம்பிள். இதெல்லாம் பத்தி யார் பிராண பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது பிராண பிரதிஷ்டை பண்ணுவதற்கு அங்க சாஸ்திரத்துக்கு விரோதமாக இருக்கின்றது அப்படின்னு 3 சங்கராச்சாரியர்கள் சொல்லிருக்காங்க. 4ங்கிறது இந்த சின்கேரி மடம் முந்தானா ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு அதில் உடன்பாடு உண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஜோதிர் மடம், பூரி கோவர்தன மடம், அடுத்து துவாரகா மடம், இந்த 3 பேரும் எங்களுக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவங்கள பத்தி குறை சொல்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இதை குறை சொல்வதற்கு அருகதை கிடையாது, ஏனென்றால் நீங்கள்லாம் ஒரு சைவ மடம், இது வைணவ ஸ்தலம், அதுவும் 108 வைணவ தலங்கள்ல இது ஒன்று, அதனால உங்களுக்கு அது பற்றி குறை சொல்வதற்கு எந்த ரைட்டும் கிடையாது அப்படின்றாங்க. அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்க சைவட்னு பேராக இருந்தாலும் அவங்களுக்கு வைஷ்ணவத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அவங்க ஏராளமான பூஜைகள் அதெல்லாம் இப்ப இன்னும் சொல்ல போனா நம்ம சங்கராச்சாரியார் மறைந்து போன ஜெயேந்திர சரஸ்வதி எப்பவுமே பேசுறதுன்னா நாராயணா நாராயணான்னு தான் சொல்லுவார். அதனால அவங்களுக்குலாம் இவங்க இஷ்டத்துக்கு, அதாவது அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் எப்படி இருந்துன்னா இவர் சொல்றது ரைட்டுப்பாங்க, இன்னொரு இல்லைன்னா இல்லை, அவங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னா எதிர்த்து பேசுவாங்க. இப்ப டெஃபினட்டா பிராண பிரதிஷ்டை செய்யலாமா, அது யார் செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறகுறையாக கோயில் இருக்கும்பொழுது பிராண பிரதிஷ்டை கூடாது அப்படின்றாங்க. கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது தயார் பண்ண இதுக்கு இந்த ஸ்ரீ ரவிசங்கர் சொல்றாரு. ராமபிரானே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. அப்ப என்ன கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னு கேட்கிறா. இது ஒரு சின்ன குழந்தை கூட அதுக்கு பதில் சொல்லிடும். ஏனென்றால் அவசரமாக ஒரு சீதை பிராட்டி ஒரு அவசரமா அந்த சிவலிங்கத்தை அந்த மணல்ல, கடல் மணல்ல பிடிச்சு வைக்கிறாங்க, அது அப்படியே உருவாகி விடுகின்றது. இப்படித்தான் அதுக்கு போய் பூஜை பண்றாங்க. அப்ப கும்பாபிஷேகம் அது ஒரு ஆவாகனம் பண்றது அப்படிங்கிறதே கிடையாது. அவங்க கையாலேயே கிடுகிடுன்னு ஒரு சிவலிங்கம் மாதிரி வைக்கிறாங்க, அந்த அப்படியே உருவாகிடுறது, அதுக்கு பூஜை பண்றாங்க, அவ்வளவுதானே ஒழிய அதுக்கு கும்பாபிஷேகம் நடந்தான்னு ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் என்று கூறப்படுகின்ற ஸ்ரீ ரவிசங்கர்லாம் பேசுவது என்பது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இவங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன குழந்தைக்கு தெரிஞ்ச விஷயம் கூட இவங்களுக்கு தெரியாம இருக்கிறதா, அதை வச்சு இவங்க எல்லாம் பேசுவது எப்படி ரைட்டுன்னு எனக்கு தெரியலன்னு தோன்றது. சரி, இது ஒண்ணு பார்ப்போம். இந்த அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எதிர்ப்புங்கிறது ரொம்ப பெரிய அளவிற்கு அங்க வடநாட்டுல பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு திரு மோடி அவர்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு அவங்க ரொம்ப பெரிய அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமா எதிர்ப்பு வருது. ஏன்னா இவ்வளவு பெரிய கோயிலை கட்டிட்டு அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கு நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு அங்க உரிமை கிடையாது, அதுக்குன்னு சில பദ്ധதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அனில் மிஸ்ரா அப்படிங்கிற ஒருத்தர் தான் பண்ண போறாரு. அவரு ஏன்னா இவருக்கு பெண்டாட்டி இருந்தாலும் அவரோட வாழலை. அதனால ஈவன் ராமனே அஸ்வமேத யாகம் நடத்தினான். அந்த அஸ்வமேத யாகத்தின் பொழுது அவனுக்கு பக்கத்தாப்புறம் அவனுடைய பத்தினி இருக்கணும், சீதா பிராட்டி கிடையாது. அதனால சீதா மாதிரி ஒரு சிலையை வடித்து, ஒரு தங்கத்தாலான சிலையை வடிச்சு அது பக்கத்தாப்புல வச்சுட்டு அதற்கு பிறகுதான் அந்த யாகமே தொடங்குகின்றது. அப்படி இருக்கும்போது இவருக்கு அந்த
பத்தினி இல்லாத ஒருவராக இருப்பதால் அவருக்கு அங்க உட்காந்து பண்றதுக்கு யோகியதை கிடையாது அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு அனில் மிஸ்ரா அப்படிங்கிற இப்ப எந்த பத்திரிகை வந்து நீ உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா நீங்க ஊடகத்துல இருக்கிறதுனால தெரியும். இது ஏதோ ஒரு பத்திரிகையில இதனோட ஒரு மூலையில வந்து எந்த பத்திரிகையிலும் வரவே இல்லை, எந்த ஊடகங்களும் இது பெருசாவே சொல்லப்படவே இல்லை. சோ அந்த அனில் மிஸ்ரா அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி உஷா மிஸ்ரா 2 பேரும் தான் பண்ண போறாங்க. இப்ப வந்து அந்த சங்கல்பம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எல்லா பദ്ധதிகளையும் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சங்கராச்சாரியார்லாம் சொல்றது என்னன்னா, ஒரு ஆன்டி சாஸ்திராஸ், அதாவது சாஸ்திரங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடியது இது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு. அதுக்கு பல பேர் பதில் சொல்றது என்னன்னா, அப்ப எப்பவுமே ஒரு சின்னதா தான் கோயில் வருங்க, அப்புறம் தான் பிறகுதான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவாங்க. கரெக்ட் தான், அது நான் எல்லா கோயில்களையும் அப்படிதான் இருந்திருக்கு. சின்னதா ஒரு கோயிலாக அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு மற்ற பிராகாரங்கள், மற்ற சிலைகள், மற்ற தனித்தனி சன்னதிகள், தனித்தனி சன்னதிகள் அதெல்லாம் வந்து உருவாக்கப்படும். அதெல்லாம் இன்னும் பரிவார தேவதைகள் அது மாதிரி பண்றதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் இங்க வந்து நீங்க தான் ரெடியா பண்ணிட்டீங்களே, எல்லாத்தையுமே ரெடியா இருக்கு. இப்ப நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அறகுறையா தானே இருக்கு. சின்னதா இருக்கிறத கோயில் கட்டினா பரவாயில்ல, அறகுறையா பண்ணிவிட்டு அதுல வந்து நான் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணுவேன், அதுக்கு இன்னைக்கு அதுல கும்பாபிஷேகங்கிற வார்த்தை கூட கிடையாது பாருங்க. கோயில் திறப்பு, கடை திறப்பு அப்படின்னு சொல்றேன். இல்ல இப்ப நான் சரி சிரிப்புக்காக இல்லை, எனக்கு வேதனையாக இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஒரு கடை திறப்பு, ஒரு ஸ்டேடியம் திறந்து விடப்படுகிறது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோயில் திறப்பு விழா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கக்கூடிய கோயிலுக்கு குடமுழுக்கு விழா அல்லது கும்பாபிஷேகம். அதை கேட்டா அங்கெல்லாம் கும்பாபிஷேகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் போயா. அது ஏன்னா அங்க வந்து 2 தான் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயப்படி 2 ஆகமம் இருக்கு. ஒண்ணு பாஞ்சரத்னம் அப்படின்னு, அடுத்தது வைகாசனம். இந்த 2மே கிடையாது. இது 2 இணைந்து இருந்தாலும் கூட இதுவா அதுவான்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த நிர்மோகி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஒண்ணு இருக்கு, அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ராமானந்தர் சிஸ்டம், அந்த ராமானந்தர் வழியில வரக்கூடிய சிஸ்டம் அதுவும் கிடையாது. அப்ப ஏதோ ஒரு குளறுபடியாக என்னத்தையும் ஒண்ணு புதுமையான முறையில இப்ப இந்த கோயிலை கட்டி அங்க திறப்பு விழா நடக்க போறது. அதுக்கு இப்ப யாரு போய் அங்க திறக்க போறாங்கன்னா, அப்படின்னு இந்த பிராண பிரதிஷ்டை பண்ண போறதுன்னா அனில் மிஸ்ரா. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எதிர்ப்பு வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒய்ஃப், ஏன்னா பக்கத்தாப்புல பத்தினி இருக்கணும். அந்த பத்தினி தான் அந்த நம்ம நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த நெருப்பை எடுத்து அந்த அக்னியில அவங்க தான் போடணும். அதுக்கு பிறகு அந்த ஹோமங்கள், யாகங்கள் போன்றவர்கள் நடத்தப்பட வேண்டும். அப்புறம் அதற்கு பிறகுதான் அங்க மற்ற ஒரு ஸ்டெப்பா எல்லாம் நடக்கணும். அதனால பத்தினிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இவருக்கு அந்த பத்தினி இல்லைங்கிறதுனால டெஃபினட்டா இது வந்து ஆன்டி சாஸ்திராஸ் அண்ட் ஒரு அறகுறையாக கட்டிவிட்டு அங்க உள்ள போறதுங்கிறது சரியானது கிடையாது என்பதுதான் அவங்களுடைய கருத்து. இப்ப என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப நடந்து சரிதான். ஏன்னா ரொம்ப காலமா நாங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அங்க ராமர், அதே இடத்துல ராமர் கோயில் அமைக்கப்பட வேண்டும் என்று. அண்ட் செகண்ட் பாயிண்ட் சார், இப்ப நம்ம அப்ஜெக்ட் பண்ணதுனா இது சரியில்லை சார், நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் தெரியாது. பெரிய விஷயம் தெரிஞ்சவங்க யாருன்னா அந்த மாதிரி மடாதிபதிகள் தான் தெரியும். இந்த நிர்மோகி அந்த சிஸ்டம், அதே மாதிரி நான் இப்ப சொன்னேன் பாருங்க, அந்த ராமானந்த சிஸ்டம், அந்த அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கெல்லாம் எதிர்க்கும் பொழுது இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அது சரியா கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஏன் இது பண்றாங்க அப்படின்னா, there is no doubt at all. இது வந்து இவ்வளவு அவசரமா பண்றதுக்கு காரணம் வரக்கூடிய 2024 தேர்தல். அந்த தேர்தலை மனசுல வச்சுட்டு அந்த அவ்வளவு அவசரமாக ஒரு டேட்டை குறிச்சு ஜனவரிக்குள்ள குறிச்சக்கூடிய டேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பிப்ரவரில அந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கும், அதுதான் கடைசி. மார்ச்ல அந்த பிப்ரவரியிலேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு எலெக்ஷன் எண்டிங் டேட்ஸ்ன்னு. ஆகவே அது மனசுல வச்சுட்டு இது ஓட்டு அறுவடைக்காக இப்ப இவ்வளவு அவசரமா பண்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் இப்ப என்ன மாதிரி ஆடு ஓட்ட சீட்டு இருந்தாலும் கொழக்கட்டை வந்தா சரிங்கிறது தான்.
எஸ். அதாவது ஓகே. என்னதான் பண்ணாங்க, இப்ப ஏதோ கோயில் அங்க கட்டணும்னு கோயில் இதனால வந்துச்சு. பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். 500 வருஷம் அப்ப மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம். அந்த போராட்டம் முடிவு வந்து ஏதோ கடைசியில் எல்லாம் சுபம் அப்படிங்கிற மாதிரி முடியறதுங்கிறத விதத்துல எனக்கு மகிழ்ச்சி தான் சார். ஓகே, அதுதான் நான் ஓகே. சொல்லுவேன். இப்போ அதுல 2 விஷயம் சார். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இயல்பா பார்க்கிறது அப்படிங்கிறது, ஒரு கோயில் கும்பாபிஷேகம், குடமுழுக்கு அப்படிங்கிறது கோபுரத்தின் மீது ஏறி அந்த கலச நீர் வந்து ஊற்றப்படும். ஆமா, அதுக்கு வந்து கரெக்ட். மந்திரங்கள் மந்திரங்கள். சொல்லப்பட்டு, ஆமா, அந்த தண்ணீருக்கு வந்து இது பண்ணப்பட்டு, அது வந்து கோயில்ல வந்து அந்த கலசத்துல வந்து தண்ணீர் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இந்த முறையே அங்க இல்லையா அப்போ? அதாவது இப்போ அங்க அங்க இல்ல, அந்த கோபுரத்துல வந்து கலசங்கள் வைப்பது, தண்ணீர் ஊற்றுவது, அதுதானே கும்பாபிஷேகங்கிறது, குடமுழுக்குங்கிறது. அந்த அந்த ப்ரொசீஜரே இப்ப அங்க இல்லையா அப்போ? இல்ல எனக்கு அப்படி இருக்கிறது தெரியல சார். ஏன்னா இப்ப சரி, ஓகே. நீங்க இங்க பாருங்க, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ம். எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. அதுல ஆமா. ஒண்ணும் கலசம் இருக்கிறதாவே எனக்கு தெரியல. ஒண்ணே ஆமா. ஒண்ணுதுல வச்சிருக்காங்க. ஏதோ ம். ஒண்ணுதுல வச்சிருக்காங்க. அதுதான் அந்த இடத்துல தான் அந்த ராமபிரான இன்ஸ்டால் பண்ண போறாங்களா கீழ. ஓகே, ஓகே. ராம்லல்லாவ மூல பண்ண மூல போறாங்களான்னு மூ தெரியல. மூல மூலவர் அங்க தான் வர்றாரா? கருவறை அங்க தான் இருக்குதான்னு தெரியாது, தெரியலங்கிறீங்க. தெரியாது, ஓகே. தெரியாது. எந்த இடத்துலயும் நான் வந்து பார்த்த வரைக்கும் ஒரு ம். கும்பமோ இருக்கிறதா தெரியல. அங்கெல்லாம் கும்பாபிஷேகங்கிற ஒரு சிஸ்டமே உண்டானே எனக்கு தெரியும். ஏன்னா பாஞ்சரத்னத்துல உண்டு. ம். வைகாசனத்துல ம். ஆனா இவங்க வந்து இதுவும் இல்ல, அதுவும் இல்ல, ஒரே குழப்படியா போட்டு கும்பாபிஷேகங்கிற வார்த்தை நான் தான் சொன்னேனே. இப்ப திறப்பு ஆமா. விழா சார். திறப்பு விழா. திறப்பு ஓகே. விழா. அதுக்கு அப்ப ரிப்பன் சரி. கட்டி திறந்துருப்பாங்க பாருங்க. ஓகே. அந்த மாதிரி தான். அது மாரி இப்போ தான் இருக்கே ஒழிய, பாராளுமன்ற ஆனா கட்டடம் பாராளுமன்ற மந்திரங்களே கட்டடம் திறந்த மாரி தான். ஓகே. ஆ எக்ஸாக்ட்லி பாராளுமன்றம். இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கெல்லாம் மந்திரம்லாம் சொல்லுவாங்க. டெஃபினட்டா. ஆமாமா. ஏன்னா எல்லா இடத்துலயும் யாகங்கள் வளர்க்கப்படுகிறது. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. ம். ஆமா. யாகம்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து எல்லா புனித நீர் எல்லா இடத்துலயும் அதுவும் பக்கத்தாப்புல சரையு நதி ஓடிட்டு இருக்கு. அந்த ஆமா. சரையுலேருந்து, கங்கையிலேருந்து, அ கோதாவரி, சரஸ்வதி, காவேரி. இப்ப காவேரியில நாளைக்கு எடுக்க போறார் போல இருக்கு. ஓகே. அது மாரி ஆமா. ராமேஸ்வரத்துலயும் தீர்த்தம் எடுத்துன்னு போறார் போல இருக்கு. இதெல்லாம் அங்க போய் கொண்டு சேர போறது எல்லாத்தையும் சொல்லி, அதெல்லாம் மந்திரத்தெல்லாம் சொல்லி, அத அ ஜபம்லாம் பண்ணி, அந்த ஓகே. தீர்த்தத்தான் விட்டு, அப்படிதான் இது நடக்க போகுது. அந்த பிராண பிரதிஷ்டைங்கிறது அப்படிதான் நடக்க போகுது. ஆனா ஓகே. மேல ஏறி அதுக்கு அந்த இடத்துல விடுவாங்களா? அப்படிங்கிறது எனக்கு அப்படிங்கிறது தெரியல. தெரியல. ஓகே. தெரியல. அது கும்பாபிஷேகங்கிற வார்த்தையே இல்ல. இப்ப என்ன ஓகே. அ எனக்கு இன்விடேஷன் 2 பேர்ட்ட வந்தது. 2 பேர்ட்டேருந்து வந்து ஓகே. ஒண்ணு இந்து முன்னணியிலேருந்து ஒண்ணு வந்தது. ஓகே. அடுத்தது ஆர்எஸ்எஸ் மற்றும் விஹெச்பி அவங்க ஓகே. எல்லாம் வந்து முக்கியஸ்தர்கள்லாம் வந்து எனக்கு குடுத்துட்டு போனாங்க. அதுலயும் கூட வந்து இந்த மாரி கோயில் திறப்பு ம். அப்படிங்கிறது அதற்காக வரவும் அப்படிங்கிற மாரி ஒரு வாக்கியம் தான் இருக்கே ஒழிய, கும்பாபிஷேகங்கிற வார்த்தைய நான் பார்க்கவே இல்ல. ஓகே. அதனால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த பிராண பிரதிஷ்டைங்கிறது இப்ப அட்லீஸ்ட் ஒரு எதிர்ப்பு வந்த பிறகு திரு ம். மோடி கிடையாது. இந்த அனில் அனில் மிஸ்ராங்கிறவர் மிஸ்ரா. தான் பண்ண இப்ப இந்த போறாருங்கிறது பிராண எனக்கு பிரதிஷ்டைங்கிறதுல வந்து சார், அதாவது அ இப்ப மூலவருடைய சிலையை கருவறைக்குள் பிரதிஷ்டை செய்வதா? அல்லது அந்த யாகம் உள்ளிட்டவற்றை தொடங்கி வைப்பதா? யாகத்த தொடங்கி வைக்கணும். தொடங்கி இந்த வைக்கணும். ஆமா யாகத்தால இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆமா. இப்ப ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்காங்க. இருக்கு. ஆமா. ஆமா. மூலவர உள்ள யார் பிரதிஷ்டை செய்வது? இல்ல அந்த மூலையர அங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, ஆமா, ஒரு ஆமா, ஆமா. ட்ரக்ல கொண்டு போய் எங்க உள்ள வச்சாச்சு. இப்ப ம். என்னன்னா, அத கண்ண கட்டி வச்சிருக்காங்க. ஆமா. அந்த சாமிக்கு அந்த கண்ண கட்டி ம். வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த மந்திரத்த சொன்ன அந்த இது தீர்த்தம் இருக்கு இல்லையா? பல இடங்கள்ல ம். இருந்து வந்த தீர்த்தம் ம். அந்த ம். மந்திரத்த பல ஜபங்கள்லாம் பண்ணி, அது வந்து ஆமா. உயிரோட்டம் உள்ளதாக ஒரு தர்பைய வச்சுட்டு இருப்பாங்க. அந்த தர்பைய ம். மேல வச்சுட்டு அது வழியாக அந்த தீர்த்தத்த விடுவாங்க. ம். அதுதான் பிராண பிரதிஷ்டைங்கிறது அப்படிதான் நடக்கும். ஓகே, சோ ஓகே, ஓகே, அ அ அது அதுதான் 22ஆம் தேதி பண்ண போறாங்க. ஓகே. அத ஆமா. அத வந்து அத செய்யக்கூடிய வேலையில இப்போ வந்து இந்த அனில் மிஸ்ரா ஈடுபடுவார். அப்படி ஆமா. எடுத்துக்கலாமா? அப்படிதான் எனக்கு தெரியுது. இப்ப ஆஸ் ஆஃப் ஓகே, நோ இப்ப ஓகே, இது அ அதாவது திரு மோடி அவர்கள் முன்னிலையில் வேணா இருக்கலாம் ஒழிய, மோடியே முன்னிலையில். ஓகே, முன்னாடி இருந்தது என்னன்னா, மோடியே பண்றதா மாரி இருந்தது. அது ஓகே, அப்படி இல்ல. மோடி, யோகி அ போன்றவர்கள் முன்னிலையில அந்த அ இப் பிராண பிரதிஷ்டை என்பது நடைபெறும் அப்படின்னு ஓகே. சொல்றாங்க. பொதுவா வந்து புரோகிதர்கள் பண்ணுவாங்க. அல்லது இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து அதை கற்றுக்கொண்ட யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் ஒலிக்கிறது. இது அல்லது மோடி இந்த நாட்டினுடைய பிரதமர் அப்படிங்கிற இடம். இது எதுவுமே இல்லாம ஹூ இஸ் அனில் மிஸ்ரா அப்படிங்கிற கொஸ்டின் வரும் இல்லையா சார்? அவரு புரோகிதரா அல்லது அவர் எந்த இடத்துல இருந்து வர்றாரு? அவர் வந்து அதே இடத்துல இருந்து அயோத்தியிலேருந்து தான் வர்றார். அவர் வந்து ஒரு ஓ ஹோமியோபதி டாக்டர். அவர் வந்து ஒரு ஓகே. ஆர்எஸ்எஸ் காரர். பட் ஓ! அவருக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு இந்த சாஸ்திரம், ம். சம்பிரதாயங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு பாண்டித்யம் இருக்கிறதா தான் கேள்விப்படுறேன். ஓகே. அ சோ அதனால அதனால தான் அவர தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்எஸ்எஸ் ஓ காரர். அதே சமயத்துல வேதங்கள்லாம் படிச்சவர் என்று நான் கேள்விப்படுகின்றேன். அதனால ஓ அவர் மூலமா தான் இப்ப மத்தவங்கலாம் யாராவது இப்ப எஜமானன்ங்கிறது வைக்கணும் சார். அது கர்த்தா அல்லது ஆமா. எஜமானன்.
அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே 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 ஓகே. இது நிறைவா ஒரு கேள்வி சார். இப்போ இது வந்து தேர்தலுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் நம்பிக்கை உடையவர்களினுடைய பார்வையிலிருந்து இந்த கேள்வி வைக்கிறேன். இப்போ ஒரு இப்போ செங்கோல் வைக்கின்ற பொழுது நீங்க தான் சொன்னீங்க, செங்கோல் அங்க வைப்பது தவறு, அது பல விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க. பலரும் என்கிட்ட அதை அழைத்து குறித்து பேசினாங்க. உங்க பேட்டியை சுட்டிக்காட்டி கூட பேசினாங்க. சில ரயில் விபத்துகள் உள்ளிட்டவற்றெல்லாம் சுட்டிக்காட்டி கூட பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு பின்னம்னு சொல்றாங்க இல்லையா, முழுமையடையாத ஒரு ஆலயத்தை வந்து நம்ம வந்து வழிபாட்டிற்கு அனுமதிப்பது, திறப்பது அல்லது வந்து குடமுழுக்கு செய்யாமல் இருப்பது அல்லது சாஸ்திரங்களை மீறுவது அப்படிங்கிறது இறை வழிபாட்டு நம்பிக்கை இருப்பவர்கள் ஒரு அச்சத்தை கொடுக்குது. அது விளைவுகளை ஏற்படுத்திடக்கூடாது நாட்டுல அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் வருது. அது எந்த அளவுக்கு சரியான கருத்துக்கள் அப்படின்னு பாக்குறீங்க? சார், எதுவுமே சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நான் பல ஊடகங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அதாவது இப்ப உங்க இதுலயும் சொல்றேன். அதாவது திருநின்றவூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிவன் கோயில கட்டினான் ஒரு ராஜா. அவன் பேரு ராஜசிம்ம பல்லவன் பேரு. கும்பாபிஷேகம் மறுநாளை நடக்க போது நம்ம மறுநாள் ராத்திரியே சிவருமான் கனவுல வந்து, அப்பா இங்க வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் வேணா தள்ளி வச்சுக்கோ, நான் வந்து பூசலாருங்கிற ஒரு கோயிலை கட்டுறாரு, அதுக்கு நான் போறேன் கும்பாபிஷேகத்துக்கு அப்படிங்கிறார். அது அங்க போன உடனே என்ன அது இந்த ராஜாக்கு ஆச்சரியம், நாம ராஜா கட்டுறோம் நம்மளுக்கு வரமாட்டேங்கிறார், ஆனா அங்க போறேங்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய பக்தரா இருக்கணும், எவ்வளவு பெரிய கோயிலா இருக்கணும், போய் பார்ப்போம்னு சொன்னேன். அங்க போய் உட்காந்தா ஒரு 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 ஒண்ணும் இல்லாத ஒரு சாதாரண ஆளு, அவர் வந்து ஒரு மரத்தடியில உட்காந்துருக்காரு. அவரை போய் நீங்க எங்க கோயில் கட்டுருக்கீங்கன்னு, கொஞ்சம் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துற கையை காமிச்சு, அவன் இவரும் பேசாம இருக்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, அப்பா நல்லபடியா கும்பாபிஷேகம் முடிஞ்சுன்னு, எங்க கும்பாபிஷேகம், எங்க தனியா உட்காந்துருக்கேன், எங்க கோயில் அப்படின்னா, என் மனசுல கோயில் கட்டியிருக்கேன் அப்படின்னு. இது வந்து இப்ப திருநின்றவூர்ல இருக்கு, ஹிருதயாலீஸ்வரர்னு பேரு கோயில். அந்த மாதிரி ஒரு உண்மையான பக்தியோட பண்றதுன்னா பரவாயில்ல. இது வந்து பக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். இது வந்து அரசு உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கா, அதை பத்தி பேசக்கூடாது. தனி மனித வருமானத்தை பத்தி பேசக்கூடாது. மற்றபடி இன்னைக்கு இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்களே, மாநிலங்கள் அவங்களுடைய உரிமைகளை பறிக்கும் வகையில இப்ப வெளிவந்த அந்த ஊடக விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை மறைச்சுட்டு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த பிரென்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது ஒரு ஆன்மீக எண்ணப்பாட்டை அதிகமாக ஆக்கி ராமர் கோயிலை கட்டிட்டோம் பாரு. இப்ப எல்லா தொலைக்காட்சியும் வேற என்ன சார் நடந்துட்டு இருக்கு? வேற ஒண்ணுமே கிடையாது சார். அதுதான். ஆமா, இன்னைக்கு அந்த பஜனை பண்றது, இந்த இதுல சரையூல போய் அவங்க போறது, வேற யாராவது போய் ஊடகக்காரர்கள்லாம் உட்காந்து பாருங்க எவ்வளவு பிரமாதமா இருக்கு சரையூ, எவ்வளவு ஜம்முன்னு ஓடிட்டு இருக்கு, இதுதான் புதுசா ஓடுறதா என்ன? நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன் அந்த சரையூன்னு, எத்தனையோ தடவை ஸ்நானம் பண்ணிருக்கேன் நான். ஆனா அதெல்லாம் பெருசா காமிச்சுன்னு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து டைவர்ட் பண்ணி அரசியலுக்கு இந்த அயோத்தியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அந்த ஓட்டை அறுவடை செய்யலாம் என்ற ஒரு மிகப்பெரிய கணக்கு அதனால்தான் ஓடிட்டு இருக்கு. அதே சமயத்துல நீங்க சொன்னது போல எனக்கு தெரியல, ஏன்னா நான் போக பேசுவது என்பது ஆன் த பேசிஸ் ஆஃப் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் ரொம்ப பெரிய பெரிய பண்டிதர்கள், இது ஜோதிர் மடம், பூரி கோவர்தன், துவாரகா மடம், இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஈவன் அந்த ராமானந்தர் சிஸ்டம் இருக்க, அவங்களெல்லாம் போயான்னு சொல்லிட்டாங்க. அவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு வாய மூடி கவனுக்கடா அப்படின்ட்டாங்க, சைலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகவே இது எல்லாம் இப்படி பண்ணினாங்கன்னா அறகுறையா பண்ணும்பொழுது அதனால நிறைய விபரீதங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா இது வந்து எந்த ப்ரொசீஜர் செய்யணுமோ அந்த ப்ரொசீஜர் இல்லாம வேற ஏதோ ஒரு பாணியில நம்ம செஞ்சோம்னா இது வந்து விபரீத விளைவுகள் கூட ஏற்படுத்தலாம். எனக்கு தெரியாது. அப்படிதான் நடந்ததுன்னா அது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது என்று நான் கருதுகிறேன். நன்றி சார். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள். மிக விரிவாக, தெளிவாக, ஆழமாக உங்களின் பார்வையில் உங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறீர்கள். தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி. மிக நன்றி மிஸ்டர் சந்தீப். நேர இஸ்லாம் சொந்தங்களே, முனைவர் ராமசுப்ரமணியன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தீர்கள். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள். விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.